கடந்த ஏப்ரல் 1 தேதி புத்ரா ஹைட்ஸ் சுபாங்ஜயாவில் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடித்து பெரிய அளவில் தீ பரவிய சம்பவத்திற்கு மண்வாரி இயந்திர வாகனம் காரணமாக இருக்கவில்லை என்று நேற்று ஸ்லாங்கூர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட பகுதியில் நிலத்தை தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த மண்வாரி இயந்திர வாகனத்தினால் இந்த சம்பவம் நிகழவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி சட்டசபையில் கூறினார். போலீசாரும் கனிம எரிவாயு வளத்துறையும் வேலையிட பாதுகாப்பு சுகாதாரத்துறையும் நடத்திய புலன் விசாரணையில் அங்குள்ள நிலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்த பணிகள் காரணமாக நிலத்தடி எரிவாயு குழாயில் பாதிப்பு ஏற்படவில்லை என்பது தெரிய வந்ததாகவும் மந்திரி பசார் விளக்கமளித்தார். எரிவாயு குழாய்களுக்கு மேல் இருந்த நீரோட்ட குழாய்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக அவர் சொன்னார். நேற்று ஸ்லாங்கூர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் புத்ரா ஹைட் சம்பவம் பற்றி விளக்கமளிப்பின் போது மந்திரி பசார் இந்த தகவலை வெளியிட்டார். பெட்ரோனாஸ் கேஸ் பர்ஹாட் பராமரிப்பில் உள்ள அந்த பகுதியில் அனுமதியின்றி மேம்பாட்டு நிறுவனம் கடை வீடுகளை கட்டியதாகவும் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுவதில் உண்மையில்லை. மாறாக கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனம் 2025ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி முறையாக அனுமதி பெற்றிருந்தது என்று மந்திரி பசார் விளக்கமளித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.